அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிறவர் கர்த்தர் சொல்லுகிறார். இது உங்களுடைய வாழ்க்கை தான். ஆனாலும் அதில் தேவ சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மனிதர்கள் தங்களுடைய சொந்த பலத்தால் கடினமாக பாடுபட்டு சம்பாதிப்பதையெல்லாம் உறவுகள் உட்பட தோல்வியில்தான் முடிகிறது. ஆனால் தேவனுடன் தொடங்குவதெல்லாம் சமாதானமாகவும் நிலைத்திருப்பதாகவும் இருக்கிறது. தேவனை தாண்டி வெளியே முயற்சிக்கும் எதுவுமே முழுமையானதாக இருப்பதில்லை. அதற்காக நீங்கள் எப்பொழுதும் விரக்தியிலும் வேதனையிலுமே இருக்க தேவன் விரும்பவில்லை. நீங்கள் முழு மனதுடன் தேடுவீர்களானால் இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையை அவர் சீர்படுத்த விரும்புகிறவராகவும் சீர்படுத்த வல்லமையுடையவராகவும் இருக்கின்றார். அன்பின் ஆண்டவரே, கேருபின் மத்தியில் வாசம் செய்பவரை, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையை கடினமாக இருக்கும் பகுதிகளை எல்லாம் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இதில் நீர் சரி செய்ய விரும்புகிறவர்களை சீர்படுத்தி உம் சித்தத்தில் மாற்றும்படியும் உம்முடைய மென்மையான நுகத்தை என் மீது வைத்து என்னுடைய பாகங்களை எல்லாம் நீர் எடுத்து கொள்ளும்படியும் ஜெபிக்கின்றேன். என் வாழ்க்கையை புதுப்பியும். உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் என்னை நிரப்பும். உம்முடைய அன்பையும் விடுதலையும் மற்ற மக்களுக்கு அறிவிக்கும் கருவியாக என்னையும் பயன்படுத்தும். எல்லா தோல்விகளையும் மாற்றி கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.